எல்லாருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோவில் டிரான்ஸ்ஃபார்மருக்கு பண்ணுற DGA டெஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ரீசெண்டாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இன்டர்னல் ஃபால்ட்டால் பிளாஸ்ட் ஆச்சு. இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ரூட் காஸ் அனாலிசிஸை பார்க்கும்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு DGA டெஸ்ட் முன்னாடியே பண்ணியிருந்தா மேபி இந்த டிரான்ஸ்ஃபார்மரை சேவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்தது. ஸோ இந்த முக்கியமான DGA டெஸ்ட்டை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம உடம்பு நோய்வாய்ப்படும் போது பிளட் டெஸ்ட் எவ்வளவு முக்கியமோ அதே போல தான் ஆயில் பேஸ்டு டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஆயில் டெஸ்ட் ரொம்ப முக்கியம். நம்முடைய ரத்தத்துல என்ன மாதிரியான கிருமிகள் கலந்துருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க பிளட் டெஸ்ட் பண்றோம். அதே போலதான் டிரான்ஸ்ஃபார்மர்ல இன்டர்னலா ஏற்படுற பிரச்சனையை கண்டுபிடிக்க ஆயில் டெஸ்ட் எடுக்கணும். டிரான்ஸ்ஃபார்மர்ல ஆயிலை எதுக்காக யூஸ் பண்றோம்னா வைண்டிங்கோடைய இன்சுலேஷன் மற்றும் கூலிங்காக ஆயிலை யூஸ் பண்றோம். இதை அச்சீவ் பண்ண ஆயிலோடைய பியூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பியூரிட்டியை செக் பண்ண எடுக்கிற ஆயில் டெஸ்ட்ல DGA டெஸ்டும் ஒன்னு. இந்த DGA டெஸ்ட்ங்கிறது டிசால்வ்டு கேஸ் அனாலிசிஸ் டெஸ்ட். அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கிற ஆயில்ல என்னென்ன கேஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க இந்த டெஸ்ட்டை எடுக்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில்ல எப்படி கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல இன்டர்னலா ஃபால்ட் வரும்போது ஹை டெம்பரேச்சர் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹீட்டுனால ஆயில் டீகம்போஸ் ஆகி கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. டிரான்ஸ்ஃபார்மர்ல இன்டர்னல் ஃபால்ட்டுங்கிறது வைண்டிங் ஷார்ட் சர்க்யூட்டா இருக்கலாம், இல்ல இன்டர்னல் லூஸ் கான்டாக்டா இருக்கலாம். அதே போல டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்ல இன்சுலேஷனுக்காக யூஸ் பண்ற கிராஃப்ட் பேப்பர், த்ரெட், அப்புறம் வுட்டன் சப்போர்ட்ஸ் இதெல்லாம் பர்ன் ஆகும் போதும் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்ஃபார்மர் நார்மல் கண்டிஷன்ல கண்டினியூவா லோடிங்கில் இருக்கும்போது, அதாவது கண்டினியூவா ஆன்ல இருக்கும்போது வைண்டிங்ல போற கரண்ட் ஃப்ளோனால ஏற்படுற காப்பர் லாஸ் எஃபெக்டால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த டெம்பரேச்சர் லிமிட்டை விட அதிகமா இருக்கும்போது ஆயில் டீகம்போஸ் ஆகி கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த கேஸஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் அப்நார்மலிட்டி அதிகமாக இருக்கும்போது, அதாவது இன்டர்னல் ஃபால்ட் அதிகமாக இருக்கும்போது அதிகமான கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மருடைய நார்மல் அண்ட் அப்நார்மல் கண்டிஷன்ல டிரான்ஸ்ஃபார்மர்ல ப்ரொடியூஸ் ஆகிற கேஸஸ் PRV அப்புறம் பக்காஸ் ரிலே வழியா கலெக்ட் ஆயிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரிப் ஆகும். இதுல எல்லா கேஸும் எக்ஸிட் ஆகாம கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் கேஸஸ் டிரான்ஸ்ஃபார்மருடைய ஆயில்லையே கரைஞ்சி இருக்கும். இதுக்கு பேரு தான் டிசால்வ்டு கேஸஸ். இந்த மாதிரி கரைஞ்சிருக்கிற கேஸஸை செக் பண்ற டெஸ்ட்டுக்கு பேரு தான் DGA டெஸ்ட். ஓகே, இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில்ல ஹாட் ஸ்பாட்னால என்னென்ன கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்க்கலாம். ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, எத்திலீன், ஈத்தேன், மீத்தேன், அப்புறம் அசிட்டிலின். இந்த மாதிரியான கேஸஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர்ல ப்ரொடியூஸ் ஆக சான்சஸ் இருக்கு. அப்புறம் இந்த கேஸஸ் எல்லாம் என்ன லிமிட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதனுடைய யூனிட் ppm. ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் அப் டு 50 வரைக்கும் நார்மலு, 50 to 150 மேக்சிமம். இந்த 150 விட அதிகமாக போகும்போது அப்நார்மல். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு அப் டு 3800 வரைக்கும் நார்மல், 3800 to 14000 மேக்சிமம். இந்த 14000 விட அதிகமாக போச்சுன்னா அப்நார்மல். அடுத்து கார்பன் மோனாக்சைடு அப் டு 400 வரைக்கும் நார்மல், 400 to 600 மேக்சிமம். 600 விட அதிகமாக போச்சுன்னா அப்நார்மலிட்டி. நெக்ஸ்ட் எத்திலீன் அப் டு 60 வரைக்கும் நார்மல், 60 to 280 மேக்சிமம். 280 விட அதிகமாக போச்சுன்னா அப்நார்மல். ஈத்தேன் அப் டு 20 வரைக்கும் நார்மல், 20 to 90 மேக்சிமம். 90 விட அதிகமாக போச்சுன்னா அப்நார்மல். அடுத்து மீத்தேன் அப் டு 30 வரைக்கும் நார்மல், 30 to 130 மேக்சிமம். 130 விட அதிகமாக போச்சுன்னா அப்நார்மல். அடுத்து அசிட்டிலின் அப் டு 2 ppm வரைக்கும் நார்மல், 2 to 20 மேக்சிமம். 20 விட அதிகமா போகும்போது அப்நார்மல். இந்த மாதிரி கண்டிஷன்ல டிரான்ஸ்ஃபார்மருக்கு DGA டெஸ்ட் எடுக்கும்போது என்னென்ன கேஸ் ஆயில்ல பிரசன்ட் ஆகியிருக்கு, அப்புறம் எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் கேஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் ஆயில்ல கேஸ் பிரசன்ட் ஆகியிருந்தா ஆயிலை பியூரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அதை விட ரொம்ப முக்கியமானது இந்த கேஸஸ் என்ன காரணத்தினால இந்த ஆயில்ல ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்றத பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த கேஸஸ் எல்லாம் ஆயில் இருந்து ரிமூவ் பண்ணலன்னா என்ன ஆகும்னா, ஆயில்ல ப்ரொடியூஸ் ஆகிற கேஸ்ல கார்பன் டை ஆக்சைடு தவிர மற்ற கேஸ் எல்லாம் ஈஸியா எரியக்கூடிய
தன்மை கொண்டது. இந்த கேஸோடைய குவான்டிட்டி ஆயில் அதிகமாகும் போது டிரான்ஸ்ஃபார்மர்ல இன்டர்னல் ஃபால்ட் வரும்போது அந்த ஃபால்ட்டோட சேர்ந்து இந்த கேஸஸ் எல்லாம் ஃபயர் ஆகி டிரான்ஸ்ஃபார்மர் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆயிட்டு H2O மாறும், அதாவது வாட்டர் கண்டென்ட்டா மாறும். இந்த வாட்டரால ஆயிலோடைய கண்டக்டிவிட்டி அதிகமாகி ஆயிலோடைய இன்சுலேஷன் கெப்பாசிட்டி வந்து குறையும். அதே போல் ஆயிலில் கார்பன் குவான்டிட்டி அதிகமாகும் போது ஆயிலுடைய கண்டக்டிவிட்டி அதிகமாகி இன்சுலேஷன் கெப்பாசிட்டி வந்து குறையும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த கேஸஸை ரிமூவ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த டெஸ்ட்டை எப்படி எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். வேக்கம் எக்ஸ்ட்ராக்ஷன் டியூப், அதாவது இந்த மாதிரியான சிரிஞ்சு எடுத்துக்கிட்டு டிரான்ஸ்ஃபார்மரில் சாம்பிள் கலெக்ட் பண்ணுற ட்ரெயின் வால்வில் கனெக்ட் பண்ணி சாம்பிளை கலெக்ட் பண்ணணும். அப்படி சாம்பிளை கலெக்ட் பண்ணும்போது அட்மாஸ்பியர் ஏர் வந்து சிரிஞ்சுக்குள்ளே போகாமல் சாம்பிளை கலெக்ட் பண்ணணும். அட்மாஸ்பியர் ஏர் வந்து சிரிஞ்சுக்குள்ளே போச்சுன்னா டெஸ்ட் ரிசல்ட் வந்து கரெக்டாக வராது. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக சாம்பிளை எடுக்கணும். அப்படி ஏர் டைட்டில் கலெக்ட் பண்ண சாம்பிளை DGA டெஸ்ட் கிட்டில் இன்ஜெக்ட் பண்ணி ஆயிலை டெஸ்ட் பண்ணணும். கிட்டில் டெஸ்ட் அனாலிசிஸ் முடிஞ்ச பிறகு என்னென்ன கேஸ் இருக்குன்னு ரிசல்ட் வந்து இந்த டிஸ்பிளேல ஷோ ஆகும். இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். இந்த கிட்டில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் வந்து ஆயிலில் இருக்கு அப்படின்றத கூட இந்த ரிசல்ட்டில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நாம பண்ண டெஸ்ட்டோட ரிசல்ட்டை பார்க்கலாம். ஹைட்ரஜன் வந்து 5 ppm ரேஞ்சில் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு வந்து 6400 ppm இருக்குது. கார்பன் மோனாக்சைடு வந்து 91 ppm இருக்குது. எத்திலின் வந்து 6 ppm இருக்குது. ஈத்தேன் வந்து 12 ppm இருக்குது. மீத்தேன் வந்து 2 ppm இருக்குது. அசிட்டிலின் வந்து 0.5 ppm இருக்குது. இதில் கார்பன் டை ஆக்சைடு தவிர மற்ற கேஸஸ் எல்லாம் லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு மட்டும் லிமிட்டை விட அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த டெஸ்ட் ரிசல்ட் அப்படியே இருக்கட்டும். இன்னொரு அப்நார்மலான டிரான்ஸ்ஃபார்மருடைய டெஸ்ட் ரிசல்ட்டை பார்க்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஹைட்ரஜன் 3408, அதாவது மேக்ஸிமம் லிமிட்டை விட அதிகமாக இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு 5661, இது வந்து மேக்ஸிமம் லிமிட்டில் இருக்குது. கார்பன் மோனாக்சைடு 312, இது வந்து நார்மல் லிமிட்டில் இருக்குது. அப்புறம் எத்திலின் 38, இது வந்து நார்மல் லிமிட்டில் இருக்குது. அப்புறம் ஈத்தேன் 278, இது வந்து மேக்ஸிமம் லிமிட்டை விட அதிகமாக இருக்குது. அப்புறம் மீத்தேன் 72, இது வந்து மேக்ஸிமம் லிமிட்டில் இருக்குது. அப்புறம் அசிட்டிலின் வந்து 0வா இருக்கு. ஓவராலா இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து வார்னிங் கண்டிஷன்ல இருக்கு, அதாவது அப்நார்மலா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கேஸ்ல பார்த்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பொறுத்து நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். கேஸ் நம்பர் 1, அதாவது ஃபர்ஸ்ட் செக் பண்ண டிரான்ஸ்ஃபார்மருடைய ரிசல்ட். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் லிமிட்டை விட அதிகமா இருக்கு. மற்ற கேசஸ் எல்லாம் அண்டர் லிமிட்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கிற கேஸ் வந்து ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, அதாவது வெறும் 1% மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன்ல இந்த டிரான்ஸ்ஃபார்மரை மெயின்டெனன்ஸ் எடுக்கும் போது மெகர் டெஸ்ட் எடுத்தோம், அப்புறம் BDV டெஸ்ட் எடுத்தோம், அடுத்து வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட் எடுத்தோம், அடுத்து ரேஷியோ டெஸ்ட் எடுத்தோம். இந்த டெஸ்ட் ரிசல்ட் எல்லாமே நார்மலாக தான் வந்தது, எந்த அப்நார்மாலிட்டியும் இல்லை. அப்போ எப்படி கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா, ஏஜிங் எஃபெக்ட்னால இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள இருக்கிற கிராஃப்ட் பேப்பர் வந்து ஆயிலோடைய ஹீட்னால ஸ்லோவா பர்ன் ஆக ஆரம்பிக்கும். இந்த பர்னிங்னால கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி கேஸில் இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ஆயிலை ஜஸ்ட் ஃப்ளஷ் அவுட் பண்ணாலே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். அடுத்து கேஸ் நம்பர் 2, அதாவது செகண்டா டெஸ்ட் பண்ண டிரான்ஸ்ஃபார்மருடைய ரிசல்ட். இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ரிசல்ட் வந்து ஓவராலா அப்நார்மலா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கிற கேசஸ் வந்து 100% எரியறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் வந்தது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரை இமிடியேட்டா மெயின்டெனன்ஸ் எடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பேசிக் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தோம். அதாவது மெகர் டெஸ்ட், BDV டெஸ்ட், வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட், அப்புறம் ரேஷியோ டெஸ்ட். இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தோம். இந்த டெஸ்டோடைய ரிசல்ட் வந்து லைட்டா அப்நார்மலா இருந்தது. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு இன்டர்னலா ஏதோ இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டிரான்ஸ்ஃபார்மரை இன்டர்னலா ஓபன் பண்ணி செக் பண்ணும்போது LT சைடில் வைண்டிங் வந்து லூஸ் கான்டாக்ட் இருந்தது. இந்த லூஸ் கான்டாக்ட்னால ஏற்பட்ட ஹாட் ஸ்பாட்னால இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு.
அடுத்து டைட்னஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்மரை நார்மலைஸ் பண்ணி விட்டோம். இந்த மாதிரி கேஸில் டிரான்ஸ்ஃபார்மருடைய ஆயிலை வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஆஃப்டர் ஃபில்ட்ரேஷன் வந்து ஆயிலுடைய வேல்யூஸ் கரெக்டாக வந்ததுன்னா ஓகே, இல்லை ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருந்ததுன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து நியூ ஆயிலை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட். இது போல டிரான்ஸ்ஃபார்மருடைய இன்டர்னல் கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு இந்த DGA டெஸ்ட் யூஸ் ஆகுது. இந்த DGA டெஸ்டோடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ், அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில்ல என்ன டெம்பரேச்சர்ல என்ன விதமான கேசஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், இந்த கேசஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து IEC ஸ்டாண்டர்ட் 60599ல கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்டை ரெஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த DGA டெஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.